வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு கிறிஸ்வன்ஜி அகாடமி. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து யூஜிடிஆர்பி மேக்ஸ் நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு யூனிட் 10ல ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா பிளேலிஸ்ட்ல யூனிட் 3, யூனிட் 10ன்னு சொல்லிட்டு தனித்தனியா நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது போக நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோ பார்க்கலாமா? ஜியோமெட்ரிக் மீன் இது 3 வகையை நம்ம பார்க்கலாம். ஒன்று இண்டிவிஜுவல் அப்சர்வேஷனுக்கு, அதுக்கப்புறம் டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சிக்கு இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் அப்சர்வேஷனுக்கு டெஃபினேஷன் பார்க்கலாம். ஜியோமெட்ரிக் மீன் ஜிஎம் அப்படின்னு சொல்லுவோம். ஜியோமெட்ரிக் ஜி, மீன்ல எம். சரிங்களா? அதான் ஷார்ட்டா ஜிஎம்னு சொல்றோம். ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் n அப்சர்வேஷன்ஸ் என்ன எடுக்கிறோம்? x1, x2, x3 எட்ஸெட்ரா xn எடுக்கிறோம். இப்போ xi greater than 0 is defined as, நல்லா கவனிங்க. இப்போ n அப்சர்வேஷனுக்கு ஜியோமெட்ரிக் மீன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா g equal to x1, x2, x3 எட்ஸெட்ரா xn whole power 1/n. இதை வேற எப்படி எழுதலாம்னா nth root of x1 into x2 into etc into xn எழுதலாம். சரிங்களா? அதாவது இந்த x1, x2, x3 இருக்க n அப்சர்வேஷன்ஸ் இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஹோல் பவர் 1/n அப்படின்னா nth ரூட்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 8 பவர் 1/2னா இதை எப்படி எழுதலாம்? ரூட் 8ன்னு எழுதுவோமா? இதே இது 2 பவர் 1/3னா கியூப் ரூட் ஆஃப் 2ன்னு எழுதுவோம் இல்லையா? அந்த பவர் அப்படின்னா ரூட் போட்டு எழுதுவோம். இங்க ஏன் நான் 2ன்னு போடல, இங்க இதுக்குள்ள 2 போடலைன்னா ஜஸ்ட் 1/2னாலே ஸ்கொயர் ரூட்னு தான் அர்த்தம். சரிங்களா? எதுவுமே போடலைன்னா இங்க உள்ள 2 இருக்குன்னு தான் அர்த்தம். அது நமக்கு தெரிஞ்சதா, சாதாரணம் தான். ஸோ பவர் 1/n என்னன்னு பண்ணலாம்? nth ரூட்னு நம்ம எழுத முடியும். ஸோ இது வந்து நார்மலானது. இதுக்கு ஜெனரல் ஃபார்ம் வருது. சரிங்களா? இதுவும் இருக்கு. இங்க பாருங்களேன். இப்போ டேக்கிங் லாகரிதம் ஆன் போத் சைட்ஸ். இப்போ ரெண்டு பக்கமும் நான் லாக் எடுக்கிறேன். இப்போ இந்த சைடு லாக் எடுத்தேன்னா லாக் ஜின்னு வரும். இங்க லாக் எடுத்தேன்னா அதுக்கு முன்னாடி லாக் ரூல் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லாக் ஏ பவர் பி அப்படின்னா லாக் எடுக்கிறப்ப இந்த பி வந்து முன்னாடி வந்துடும். இப்போ பி லாக் ஏன்னு எழுதலாம். சரியா? இதை இந்த மாதிரி நம்ம எழுத முடியும். அதே மாதிரி இன்னொரு ரூல் என்ன அப்படின்னா லாக் ஏ இன்டூ பியா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ரெண்டு மல்டிபிளிகேஷன்ல இருந்துச்சுன்னா லாக் ஏ பிளஸ் லாக் பின்னு எழுத முடியும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ரூல்ஸ் தான். லாகை பொறுத்த வரைக்கும் இந்த ரூல் இருக்கு. மல்டிபிளிகேஷன்ல இருந்தா பிரிக்கிறப்ப என்ன பண்ணுவோம்? பிளஸ் வச்சு எழுதுவோம். அதே தான் இங்க லாக் எடுக்கிறப்ப பவர் வந்து என்ன வரும்? இது முன்னாடி வந்துடும். ஸோ 1/nன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இங்க மல்டிபிளிகேஷன் இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் லாக் போடுறப்ப பிரிக்கிறப்ப என்ன ஆயிரும்? இங்க பிளஸ் வந்துடும். ஓகே டீச்சர்ஸ், ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா எனக்கு இந்த லாக் வேணாம்னு வச்சுக்கிறோமே, என்ன பண்ணணும்? லாக் வேணாம்னா நான் ஆண்டி லாக் எடுக்கணும் இல்லையா? அப்ப g ஈக்குவல் டு ஆண்டி லாக் 1/n. இது ஃபுல்லா நான் ஜென்ரலா எழுதிடுவேன். இங்க பாருங்களேன், லாக் x1, லாக் x2 அப்படி போயிட்டே இருக்கு. எது மாறுது? இந்த 1, 2 தானே மாறுது. சரியா? அது ஜென்ரலா ஐன்னு எடுத்துக்கிறோமா? அப்ப லாக் xi, இந்த 1/n அப்படியே தான் இருக்கு. இந்த i வந்து எதுல இருந்து இருக்கு? 1ல இருந்து n வரைக்கும் இருக்கு. ஸோ i varies from 1 to n. இங்க ஃபுல்லா ஆட் பண்ணியிருக்கோம், அதனால இந்த சமேஷன் சிம்பிள். ஓகே டீச்சர்ஸ், தெளிவா சொல்லியாச்சு. ஸோ ஜியோமெட்ரிக் மீன் அப்படின்னா இண்டிவிஜுவல் அப்சர்வேஷனுக்கு ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து அதே மாதிரி இது ஜென்ரல் ஃபார்மெட். நெக்ஸ்ட் டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்கிரீட்டா இருந்துச்சுன்னா அதாவது ஃப்ரீக்வன்சி வரும். நல்லா கவனிங்க. டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ x1, x2 அப்படிங்கிறது இருக்கு. அதோட சேர்த்து இந்த ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தாங்கன்னா f1, f2, f3 எட்ஸெட்ரா fnன்ற ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா ஃபார்முலா இந்த மாதிரி வரும். இப்போ இண்டிவிஜுவலுக்கு நம்ம என்ன பார்த்தோம்? g ஈக்குவல் டு x1, x2 எட்ஸெட்ரா xn ஹோல் பவர் 1/nன்னு பார்த்தோமா? இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. இங்க ஃப்ரீக்வன்சி வந்துச்சு அப்படின்னா இங்க பவர்ல எழுதிடணும். இந்த f1, f2, f3 பவர்ல எழுதணும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஸ்மால் n கேபிட்டல் என்னன்னு வந்துடும். ஓகே டீச்சர்ஸ், இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். இங்க கேபிட்டல் n என்ன அப்படின்னா சமேஷன் எஃப். நம்ம ஏற்கனவே மீன் மீடியன்ல பார்த்தோம் இல்லையா? அதே தான். கேபிட்டல் என்னாலே சமேஷன் எஃப், அதாவது ஃப்ரீக்வன்சியோட அடிஷன் வேல்யூ. அதாவது இந்த எஃப் இருக்கும் இல்லையா? இந்த கொடுத்துருக்க எஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ண வரக்கூடியது தான் இந்த கேபிட்டல் என். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான்
லாக் எடுத்து நம்ம இந்த ஜென்ரல் ஃபார்மேட் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இது ஃப்ரீக்வன்சி வந்துச்சுன்னா, இப்போ ஃப்ரீக்வன்சி வரலைன்னா இதே தானே, ஒன்றும் இல்லை, இந்த இது மட்டும் மிஸ் ஆகிருக்கும். இது மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிறது இண்டிவிஜுவல் டேட்டாவுக்கு, அதே மாதிரி இது வந்து ஸ்மால் என்னு வரும். இங்கே இது கேபிட்டல் என்னன்னு வந்துருது, ஃப்ரீக்வன்சி வந்ததுனால இதுக்கு முன்னாடி ஒரு எஃப்ஐன்னு சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். நான் தனியாக கூட நான் எழுதுறேனே. இண்டிவிஜுவலுக்கு என்ன எழுதணும், ஜி ஈக்குவல் டு ஆன்டிலாக் 1 ஸ்மால் என்னன்னு வந்துச்சு. இதுக்கு வித்தியாசத்தை பாருங்க. இது வந்து இண்டிவிஜுவல் அப்சர்வேஷனுக்கு, இது வந்து டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி வந்துச்சுன்னா இது, ஃப்ரீக்வன்சி வரலைன்னா இது. ஓகேவா? இங்கே ஸ்மால் ஸ்மால் என் ஒரு 1/n, இது கேபிட்டல் 1/n. இதுதான் வித்தியாசம். அப்புறம் சமேஷன், இங்கே எஃப்ஐ வரும், இதுக்கு எஃப்ஐ வராது, லாக் எக்ஸ்ஐ. ஸோ இந்த கம்பேரிஷன் பார்த்துக்கோங்க. இது இண்டிவிஜுவலுக்கு, இண்டிவிஜுவல் அப்சர்வேஷனுக்கு இங்கே ஃப்ரீக்வன்சி வந்துச்சுன்னா. ஓகே டீச்சர்ஸ்? நெக்ஸ்ட் கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் என்ன ஆகும்னா, இந்த கிளாஸ் இன்டர்வலோட மிட் பாயிண்ட் தான் நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா. டீச்சர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சரி, அதாவது வராது, அதுதான் உண்மை. சரிங்களா? கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கேட்பாங்க, அதே மாதிரி தியரட்டிக்கலாக இருக்கும். இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய சம்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க, ஏன்னா லாக் யூஸ் பண்ணி பண்ணணும், அதனால கொஸ்டின்ஸ் வராது. நமக்கு எம்சிக்யூல இருக்கிறதுனால நம்ம இதை எதிர்பார்க்க தேவையில்லை. ஸோ இருந்தாலும் அது எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜி ஈக்குவல் டு ஆன்டிலாக் 1/n சமேஷன் லாக் xi அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? ஸோ என்னென்ன வேணும் பாருங்க. 1/n போடணும், அப்புறம் xiக்கெல்லாம் லாக் கண்டுபிடிச்சு அதை ஆட் பண்ணணும், அப்புறம் ஓவராலாக அதுக்கு ஆன்டிலாக் எடுக்கணும். இதுதான் ஃபார்முலா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது ஃபுல்லாக இதுதான் எக்ஸ். ஸோ எக்ஸை வந்து நான் ஹரிசாண்டலாக இருக்கிறது வெர்டிக்கலாக எழுதியிருக்கேன், நமக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. இதுக்கு எல்லாத்துக்கும் லாக் எடுங்க. இப்போ 10க்கு லாக் எடுத்தால் 1, இதுக்கு லாக் எடுக்கணும். இதே மாதிரி இந்த ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம என்ன பண்ணணும், லாக் எடுத்து எழுதணும். அதான் சொல்லியிருக்கோம். இந்த எக்ஸைக்கு ஃபுல்லாக லாக் எடுக்கணும். எடுத்தாச்சு, ஃபுல்லாக எடுத்தாச்சு. அடுத்து இதை ஃபுல்லாக சமேஷன் போடணும் இல்லையா? சமேஷன் இதை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க. சமேஷன்னா ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி வச்சுட்டேன். சப்ஸ்டியூட் பண்ணிடுமா? ஆன்டிலாக் 1/n. 1/n என்ன அர்த்தம்? என்னன்னா எத்தனை டேட்டா இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 8 இருக்கு. இன்டு இந்த சமேஷன் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 13.7851 கிடைச்சிருக்கு. இப்போ திரும்ப இதுக்கு ஆன்சர் பார்க்கணும். இதை டிவைட் பண்ணிடலாமா? இதை 8ஆல் டிவைட் பண்ணினா உங்களுக்கு வரக்கூடியது 1.723 வரும். ஸோ இப்போ இதுக்கு ஆன்டிலாக் எடுத்துருங்க. ஆன்டிலாக் எடுத்தோம்னா 52.84 கிடைக்கும். சரிங்களா டீச்சர்ஸ்? நான் திரும்ப சொல்கிறேன், இதெல்லாம் எக்ஸாமுக்கு வராது. சரியா? அப்புறம் ஏன் சார் நடத்துறீங்க அப்படின்னா, புக்கில் இருக்கு. சரிங்களா? அதனால நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா ஏடா உடம்பு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஒருவேளை இதை கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் இந்த டேட்டா கொடுத்துட்டு வேணா கேட்கலாம். சரிங்களா? அதாவது சமேஷன் லாக் எக்ஸையோட வேல்யூ வந்து 13.7851 அப்படின்னு கொடுத்துட்டு வேணா நம்ம கேட்கலாம். ஸோ ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்துருவாங்க, மொத்தத்துக்கும் இதை கொடுத்துட்டு ஆன்சர் மட்டும் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. சரியா டீச்சர்ஸ்? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதுல எது கொஸ்டினா வரும் அப்படின்னா, ப்ராப்ளத்தை விட இந்த டெஃபினிஷன்ஸ் தான் நமக்கு கொஸ்டினா வந்து நிற்கும். கவனிச்சுக்கோங்க. ஹார்மோனிக் மீன்னா என்ன? ஹார்மோனிக் மீன் இதுதான் ஹெச்எம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஜியோமெட்ரிக் மீன்னா என்ன எடுத்தோம், ஜிஎம் எடுத்தோம் இல்லையா? அதே மாதிரி ஹார்மோனிக் மீன்னா ஹெச்எம் ஆஃப் n அப்சர்வேஷன்ஸ் x1 x2 அப் டு xn வரைக்கும் இருக்கு. இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த இருக்கு இல்லையா, இந்த அப்சர்வேஷன்ஸ் இருக்குல்ல, இதுக்கு ஃபர்ஸ்ட் ரெசிப்ரோக்கல் எடுங்க, அதாவது அதோட தலைகீழி. சரியா? 1/x1 1/x2 1/x3 இப்படி போயிடுச்சுன்னா xn வரைக்கும் எடுத்துக்கிடுவோம். இதோட தலைகீழி. இப்போ நார்மலா இதுக்கு மீன் பார்ப்போம். அரித்மெட்டிக் மீன் எப்படி பார்ப்பீங்க? இது ஃபுல்லாக ஆட் பண்ணுவோமா? 1/x1 + 1/x2 + அப் டு 1/xn. இதானே மீன் அப்படின்னா கொடுத்துருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு பை எத்தனை அப்சர்வேஷன்ஸ் இருக்கோ அதை கீழே போடுவோம். இங்கே n அப்சர்வேஷன்ஸ் இருக்கு, அதனால என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த டேட்டாவுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டு அதுக்கு அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஏஎம்னா அரித்மெட்டிக் மீன். ஓகே டீச்சர்ஸ்? இது அப்சர்வேஷன்ஸ், இதுக்கு அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா கவனிங்க. அப்சர்வேஷனுக்கு ரெசிப்ரோக்கல், அப்புறம் இதுக்கு அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கு ரெசிப்ரோக்கல் கேட்குறாங்க. இப்போ திரும்ப இதுக்கு ரெசிப்ரோக்கல் போடணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஹார்மோனிக் மீன். அப்போ இதுக்கு ரெசிப்ரோக்கல் போட்டால் என்ன வரும்? தலைகீழ வந்துருமா? இந்த எண்ணு மேலே போயிடும், இது கீழே வந்துடும். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க.
இப்போ ஏஎம் அப்படின்னா அரித்மெட்டிக் மீன், ஜிஎம் அப்படின்னா ஜாமெட்ரிக் மீன், ஹெச்எம் அப்படின்னா ஹார்மோனிக் மீன். ஓகே டீச்சர்ஸ். இப்போ டிஸ்கிரீட் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன வரும்? ஜென்ரலாக அதாவது ஃப்ரீக்வன்சி வந்துச்சுன்னா, இஃப் ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் கிவன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த இது வந்து என்ன ஆயிரும், கேப்ஸ்ல வந்துடும். அதே மாதிரி இங்கே எஃப் வரப்ப இந்த மேலே ஃபுல்லாக என்ன சேர்த்துருவோம்னா F1 F2 F3 அப் டு Fn வரைக்கும் சேர்த்துருவோம். அவ்வளோதான். சரிங்களா? அதான் இங்கே ஜென்ரலாக அப்படி மொத்தமாக எழுதியிருக்காங்க, சமேஷன் Fi பை Xi அப்படின்னு இங்கே கீழே போட்டிருக்காங்க பாருங்க. நான் எப்பயுமே சொல்லிட்டேன், கேபிட்டல் N அப்படிங்கிறது சமேஷன் Fi. ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். அதே தான் இங்கேயும் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் எக்ஸ் அப்படிங்கிறது கிளாஸ் இன்டர்வலோட மிட் வேல்யூ. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஃபைண்ட் த ஹார்மோனிக் மீன் ஆஃப், சிம்பிள் அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபைண்ட் த ஹார்மோனிக் மீன் ஆஃப் 5, 10, 20. ஸோ இதுக்கு வந்து இப்போ நம்ம ஹார்மோனிக் மீன் கண்டுபிடிக்கணும். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹார்மோனிக் மீன்னா என்ன ஃபார்முலா பார்த்தோம், n by 1 by x1 plus 1 by x2 plus etc 1 by xn. இதான ஃபார்முலா. n அப்படிங்கிறது எத்தனை நம்பர், 3 நம்பர், 3 by 1 by x1 இதுதான் 5 தான், x1 x2 x3. ஸோ இதை வந்து 1 by 5ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து பிளஸ் 1 by 10, அடுத்து பிளஸ் 1 by 20. இப்போ இதை ஃபுல்லாக சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஓகே டீச்சர்ஸ், சிம்பிளை பண்ணிடலாமா? இப்போ 3 by 1 by 5 plus 1 by 10 plus 1 by 20 இருக்கா? ஃபர்ஸ்ட் இதை ஃபுல்லாக சிம்பிளை பண்ணுவோம். 3 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே 20 எல்சிஎம் எடுத்துருவோமா? 20 எடுத்துட்டோம்னா இங்கே என்ன பண்ணுவீங்க, 4 5 24 மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 2 மல்டிப்ளை பண்ணா 2 10 20, அப்போ மேலே 2, இங்கே ஆல்ரெடி 20 தான் இருக்குது, அப்போ ஒரு 1. திரும்ப அதை சிம்பிளை பண்ணுங்க. 3 by இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 4 plus 2 6, 6 plus 1 7, 7 by 20 வருது. That is equal to 3 into இது அப்படியே ரெசிப்ரோக்கல் வந்துருமா, 20 by 7 வந்துரும். அப்ப 60 by 7 வருது. ஓகேங்களா? ஆன்சர் என்ன கொடுத்துருக்கோம், இந்த வந்திருக்கா 60 by 7. திரும்ப அதை வந்து டிவைட் பண்ணி நம்ம ஆன்சர் கொடுத்துருக்கோம். டீச்சர்ஸ் இது வந்து ஜஸ்ட் நோட்டேஷன். ஹார்மோனிக் மீனா ஹச்னு சொல்லலாம், இல்லைன்னா ஹெச்எம்னு சொல்லலாம். ஸோ இதே மாதிரி தான் அடுத்தது ஃப்ரீக்வன்சி வச்சு கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதுல நம்ம கொஸ்டின் வர்றது டீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ரிலேஷன் ஹார்மோனிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், அரித்மெட்டிக் மீன், மூணுக்கான ரிலேஷன் என்ன அப்படின்னா இதுதான். ஸோ எது பெருசுனா அரித்மெட்டிக் மீன் தான் பெருசு, அதுக்கப்புறம் ஜிஎம், அதுக்கப்புறம் தான் ஹார்மோனிக் மீன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இதோட ரெசிப்ரோக்கல்ஸ் தானே எடுத்து பண்றோம் இல்லையா? ஸோ இது வந்து ஹெச்எம், ஹெச்எம் விட ஜிஎம் பெரிய ஆளு, ஜிஎம் விட ஹெச்எம் பெரிய ஆளு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், ஏஎம் இஸ் கிரேட்டர் தென் ஹெச்எம் சொல்லலாமா? ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி கேட்கலாம். அடுத்து நம்ம கொடுத்துருப்போம் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் வேரியஸ் ஆவரேஜஸ். ஸோ அரித்மெட்டிக் மீனோட மெரிட்ஸ் என்ன, அதோட டிமெரிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கொடுத்துருப்போம். ஜஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய இதாக இருக்காது. அடுத்து மீடியன், இதோட மெரிட்ஸ், அப்புறம் டிமெரிட்ஸ் வருது. அப்புறம் மோடு, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், மோடோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ். அப்புறம் ஜாமெட்ரிக் மீனோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ், ஹார்மோனிக் மீனோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் இருக்கும். ஓகே டீச்சர்ஸ், இப்போ இங்க ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வருது. அடுத்து அப்படியே மோடு, இதை அப்படியே சால்வ் பண்ணுவோமா? இந்த வேமா ஃபாஸ்டா பண்ணுவோம். மோடு பாருங்க, ஃபைண்ட் த மோட் ஆஃப் த டேட்டா. மோடு நான் என்ன சொல்லியிருக்கேன், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் எது வந்திருக்கோ அதுதான் மோடு. இங்க எது அதிக தடவை வந்திருக்கு பாருங்க, 7 தான் 3 தடவை வந்திருக்கு இல்லையா? அப்ப மோடு வந்து என்னது, இங்க ஆன்சர் மோடு வந்து 7. ஓகே டீச்சர்ஸ், எம்னா மோடு. அடுத்து இதுல எடுத்துக்கோங்க, இதுல எந்த நம்பர் அதிகமா வந்திருக்குன்னு பாருங்க. 10 வந்து 2 டைம்ஸ் இருக்கு, சாரி 3 டைம்ஸ் இருக்கு. 10 வந்து 3 டைம்ஸ் இருக்கு. 12 வந்து என்ன இருக்கு, 2 டைம்ஸ் தான் இருக்கு. அப்ப 10 தான் மோடு. ஓகேவா? சோ இதுக்கு ஆன்சர் 10. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க, இதுல மோடு. இதெல்லாம் நமக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ், ஜஸ்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். 6 இருக்கா, 6 3 தடவை இருக்கு. ஸோ இங்க மோடு வந்து 6. அடுத்து இதுல மோடு என்னன்னு பாருங்க, இதுல வந்து 5 அதிக தடவை இருக்கு இல்லையா? அப்போ 5 தான் இதுல மோடு. இப்போ வாங்க ஜாமெட்ரிக் மீன் வாங்க. ஜாமெட்ரிக் மீன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, என்ன சொன்னோம், இந்த 2 இருக்கா, எத்தனை நம்பர் இருக்கு, 2 நம்பர் இருக்கு. ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் ஈஸியா நான் சொல்லிடுறேன். இதுல ஒரு சம், இதுல ஒரு சம் பார்ப்போம். ஜாமெட்ரிக் மீன் என்ன பண்ணணும்னா nth ரூட் போடணும். இங்க எத்தனை நம்பர் இருக்கு, 2 நம்பர் இருக்கு. அப்ப ஸ்கொயர் ரூட்.
உள்ள கொடுத்துருக்க அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகே டீச்சர்ஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டூ 8 என்ன பண்ணலாம்? 2 2 சார் 4, 4 2 சார் 8ஆ? 8 இந்த மாதிரி பிரிச்சிடலாமா? இப்போ இது ஸ்கொயர் ரூட் தானே, அப்போ ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் எடுக்கணுமா? அப்போ இதுக்கு ஒரு 2, இதுக்கு ஒரு 2 எடுத்துட்டோம்னா 4ன்னு வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 4, ஜியோமெட்ரிக் மீன் 4ன்னு வந்துடும். அதே மாதிரி தான். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு பார்க்கணும் அப்படின்னா இது ஃபுல்லாக நீங்கள் போட்டு ஆன்சர் ட்ரை பண்ணிக்கோங்க. எப்படி நான் சொல்லிடுறேன், இங்கே எத்தனை நம்பர் இருக்கு? 3 நம்பர் இருக்கு. அப்போ கியூப் ரூட் வரும். கியூப் ரூட் ஆஃப் 3 இன்டூ 9 இன்டூ 27 போடணும் ஆன்சர். அடுத்து இந்த கொஸ்டின் ஸ்கொயர் ரூட் தான். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இன்டூ 16 போட்டீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். அது மாதிரி இதுக்கு 3 நம்பர் இருக்கு, அதனால கியூப் ரூட். ஒருவேளை 4 நம்பர் இருந்தால் 4th ரூட் வரும். சரிங்களா? ஸோ 2 இன்டூ 4 இன்டூ 8 இதுதான் இதோட ஜியோமெட்ரிக் மீன். அதே மாதிரி இப்போ ஹார்மோனிக் மீன் பார்ப்போமா? இதில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஹார்மோனிக் மீன் 2க்கும் 3க்கும் பார்ப்போம். என்ன சொல்லியிருக்கோம்? எத்தனை நம்பர் இருக்கு? 2 நம்பர் இருக்கு. அப்ப 2 மேல போட்டுக்கணும். பை இதோட ரெசிப்ரோக்கல்ஸ் போடணும். 1/2 பிளஸ் 1/3. கிளியரா டீச்சர்ஸ்? இதை சிம்பிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 2 பை இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா? 3 பிளஸ் 2/6ன்னு வந்துடும். இப்போ 2 பை இதை ஆட் பண்ணோம்னா 5/6 தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ இது ரெசிப்ரோக்கல் மேல கொண்டு போங்க. அப்போ 6/5ன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 12/5. இதை வேணும்னா நம்ம இன்னும் டிவைட் பண்ணி ஆன்சர் கொடுத்துக்கலாம். ஓகேவா? டெசிமலாவும் ஆன்சர் கொடுக்கலாம். நமக்கு ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே டீச்சர்ஸ்? ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் பார்த்தோம். இங்க பாருங்க நம்ம மெட்டீரியல் அப்படிதான், கொஸ்டின்ஸ் இருக்கும், கொஸ்டின்ஸ் கீழே என்ன பண்ணிருப்போம்? ஆன்சரும் கொடுத்துருப்போம். அழகா உங்களுக்கு ஃபார்முலாவும் கொடுத்துருப்போம். ஜியோமெட்ரிக் மீன் வருதுன்னா ஆன்சர் கீ பாருங்க, 4 கொஸ்டின் கொடுத்துருந்தோம் இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா? அப்போ அதுக்கான ஆன்சர்ஸ் இங்க இருக்கு. ஸோ இதுக்கான ஃபார்முலா nth ரூட் ஆஃப் x1 x2 எக்ஸெட்ரா xn. ஸோ மாதிரி தெளிவாக நம்ம கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஹார்மோனிக் மீன், ஸோ இந்த இதுக்கு ஆன்சர் கீழே வருது, ஆன்சருக்கு முன்னாடி அதோட ஃபார்முலா இருக்கும். டீச்சர்ஸ் இன்னைக்கு கிளாஸ்ல ஹார்மோனிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மகிட்ட யூனிட் 3க்கும் 10க்கும் புக் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு இந்த புக் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸ் நம்ம எப்பயும் சொல்றதுதான், எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணம் என்பது இழுக்கு. படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பின்வாங்காம தொடர்ந்து கன்சிஸ்டன்சியோட படிங்க. நிச்சயமா நீங்க வெற்றி பெற முடியும். உங்கள் வெற்றிக்கு நாங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.